அல்லாஹுடைய அருள் ரஹ்மத் என்பது மிக விசாலமானது. எந்தளவுக்கு அல்லாஹுடைய ரஹ்மத் என்பது வியாபித்திருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ் ஒரு மனிதன் தவறு செய்தான் என்று சொன்னால், ஒரு அருவருக்கத்தக்க ஒரு செயல்பாட்டில் ஈடுபடுகிறான் என்று சொன்னால், உடனே அதை மக்களுக்கு மத்தியில் அவன் வெளிப்படுத்துவதில்லை. அல்லாஹ் கொஞ்சம் காத்திருக்கிறான், அவன் எப்படியாவது திருந்துகிறானா என்று. மீண்டும் மீண்டும் அந்த கெட்ட செயல்பாடுகளை மீண்டுமாக செய்ய துணிகின்ற போதுதான், அவனுக்கு ஒரு கட்டத்திற்கு மீறுகின்ற போது தான் அல்லாஹ் அதை வெளிப்படுத்தி மக்களுக்கு மத்தியில் அவன் இழிவை சந்திக்கின்ற ஒரு நிலைக்கு அவனை கொண்டு வருகிறான். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலகட்டத்தில் ஒருவரை திருடர் என்று அழைத்து வரப்பட்டது அவர்களுடைய சன்னிதானத்திற்கு, திருடிவிட்டார் என்று. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவருடைய கையை வெட்டுவதற்கு கட்டளையிட்டார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், நான் திருடவில்லை, ஆரம்பமாகத்தான் முதலிலே திருடியிருக்கிறேன், என்னை விட்டுவிடுங்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். இல்லை, நிச்சயமாக இது முதல் தடவை இல்லை. உடனே அவர் வாக்குவாதத்திற்கு வந்தார். அப்படியானால் உங்களுக்கு மறைவான ஞானம் தெரியுமா என்று. இல்லை, எனக்கு தெரியாது, ஆனாலும் இது முதல் தடவை இல்லை. ஏனென்றால் அல்லாஹு தாலா மிக கருணையாளன். ஒரு மனிதன் ஆரம்பமாக முதலிலே அவன் தவறு செய்கின்ற போது அவனுடைய தவறை வெளிப்படுத்துவதில்லை, அதை கொண்டு அவனை இழிவுபடுத்துவதில்லை. மீண்டுமாக அவன் செய்ய துணிகின்ற போது தான் அல்லாஹ் அவனை தண்டிக்கிறான், இழிவுபடுத்துகிறான் என்று ஒரு விளக்கத்தை சொன்னார்கள். அவருக்கு கைவெட்டுவதற்கான கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. அவர் தண்டனைக்குள் ஆனார். ஒரு நாள் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் கேட்டார்கள், ஜனாதிபதி அவர்களே, இது ஆரம்ப கட்டமா, முதலில் அவர் திருடி இருக்கிறாரா, அல்லது இது எப்படி என்று அவர்களுக்கு ஒரு கேள்வி ஏற்பட்டது. அப்பொழுது தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இல்லை, இது 21வது முறையாகும் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பதில் சொன்னார்கள். அப்படியானால் 20 முறை அல்லாஹு தாலா விட்டிருக்கிறான், 21வது முறை தான் அவரை தண்டித்திருக்கிறான். பல கட்டங்களை தாண்டி துணிச்சலை வரவழைத்து கொண்டு மீண்டுமாக அந்த அருவருக்கத்தக்க செயலை செய்கின்ற போது தான் அவர் மாட்டிக்கொள்கிறார். அல்லாஹ்வுடைய கருணை என்பது அவ்வளவு விசாலமானது.